அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நிஷாந்தியான ஒரு நேரம், அதிகாலை நேரம். மார்கழி மாதம் 4 மணிக்கு எந்திக்கணும்ல பெருமாளை வணங்குவதற்காக. அது மாதிரி ஒரு நேரம் இது, பெருமாளுக்கு உகந்த நேரம். இது ஃபுல்லாகவே ஆரம்பிச்சாச்சு. முதல்ல ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்திக் கொள்கிறேன். இந்த 2023ஆவது ஆண்டின் இறுதி நாள். இந்த வருடத்தை சிறந்த வருடமாக நமக்கு அமைத்து கொடுத்த இறைவனுக்கு நன்றி. வரக்கூடிய 2024ஆவது வருடமும் இதைவிட சிறந்ததொரு வருடமாக எல்லாருக்கும் அமைவதற்காக வாழ்த்துக்கள். இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். 10 விதமான நாணயம் இதில். ஒரு சின்ன ஒரு செட்டு, இது ஒரு கலெக்ஷன், ஒரு செட் காயின். இது 10 விதமான நாணயம். நாணயங்களின் விலையெல்லாம் கூடிக்கிட்டே இருக்குது. பழங்காலத்து நாணயங்களை பத்திரமாக சேகரித்து வைங்க. என்ன விலைக்கு போகும்னு தெரியாது, அந்த மாதிரி கண்ணாப்பண்ணான்னு போயிட்டுருக்கு. நான் ஒரு நண்பரிடம் வாங்கி விலைக்கு விற்ற அதே நாணயத்தை இப்போ நான் என்ன விலைக்கு விற்றனோ அந்த விலையை அவர் சொல்கிறாரு. அப்போ அதிலிருந்து வாங்கினோம்னா நான் அதிலிருந்து இன்னும் லாபம் வைக்கணும். அன்றைக்கே எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொருளை ஒரு 400ரூவான்னு வைங்களேன். ஒரு 10-20 பொருள் நான் வாங்குகிறேன். ஒரு 8000 10,000 ரூபாய்க்கு 500 விற்கிறோம். 10,000 போட்டிருக்கோம், வச்சு 1-2 விற்கிறோம், 500 விற்கிறோம். இப்போ அந்த நண்பர் அதே காயினை 500 ரூபாய்க்கிட்டாரு. அப்போ இப்போ நம்ம 500 ரூபாய்க்கு வாங்கி 600 விற்கிறோம். அது ஒன்றுலாம் வாங்கி விற்க முடியாது, அதுக்கு போஸ்டல் செலவு வேறு தனியாகிடும். அதனால் 10-20 தான் வாங்க முடியும். நான் வாங்க போகிறதில்ல. ஏன்னா விலை அந்த மாதிரி போயிட்டுருக்கு, கட்டுப்படி ஆகாது. சரி, பரவாயில்ல, நம்ம பதிவுக்கு வருவோம். இது ஒரு 1/12 அண்ணா, சார்ஜ் 6th 1/12 அண்ணா, 100 rupees. இது காயின் குட் கண்டிஷனு. 6ஆம் ஜார்ஜ் மன்னர் இருப்பார். சார்ஜ் 6th கிங் எம்பரர் அப்படின்னு 6ஆம் ஜார்ஜ் மன்னர் இருப்பார். இது ஒரு நாணயம். இதுக்கு அடுத்து அரை பைசா. இதில் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. 100 ரூபா ஒரு நாணயம், 1939 உள்ளது. அரை பைசா, ஒரு பைசாவில் பாதி, அரை பைசா. இதுவும் சார்ஜு 6ஆவது மன்னர். சார்ஜ் 6th கிங்கு எம்பரர். காயின் நல்லா குட் கண்டிஷனாக உள்ளது. இது 2வது காயின். 3வது காயின் அந்த அரை பைசாவுக்கு அடுத்து ஒரு கால் அணா, 1/4 அண்ணா, 1940 உள்ளது. 80 ரூபா தான். காயின் 100% குட் கண்டிஷன் காயின், யூஎன்சி காயின் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் அதேமாதிரி சார்ஜ் 6th கிங்கு எம்பரர் அந்த மாதிரி போட்டிருக்கும். இது ஒரு 3வது நாணயம். காலண்ணாவுக்கு அடுத்து ஒரு அரையணா, 1942 நல்ல பளபளன்னு இருக்கும். 100 ரூபா தான். அரையணாலாம் ரேர் காயின் ஆயிடுச்சு, கிடைக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் மன்னரையும் பார்த்துக்கோங்க. சார்ஜ் 6th கிங் எம்பரர். இது ஒரு அரையணா. இந்த அரையணாவுக்கு அடுத்து ஒரு ஓட்டக்காலனா இடையில் வந்துச்சு. அந்த 42க்கு அடுத்து இது 43, ஒரு ஓட்டக்காலனா. இது 100 ரூபா ரேட்டு. 100 நாணயங்கள் 200 நாணயங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 40 ரூபா 50 ரூபாய்க்கெலாம் வாங்கலாம். இவ்வளோ கண்டிஷன் கிடைக்கிறது கஷ்டம். அதில் பாதி காயின் கழிஞ்சிரும், கருப்பாக துரு பிடிச்சி பாசி பிடிச்சி போய் இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் பாதி எழுத்துக்கள்லாம் அழிஞ்சிரும். இது நல்ல குட் கண்டிஷனான காயின் உங்களுக்கு. இந்த ஓட்டக்காலனா அரையணா பத்தமாக, ஓட்டக்காலனா பத்தமாக. அதுக்கு அடுத்து ஒரு 1 அணா, 1946 காயின் குட் கண்டிஷனான காயின், 100 ரூபா இது. இந்த பக்கம் மன்னரை பார்த்துக்கோங்க. சார்ஜ் 6th கிங்கு எம்பரர். அதுக்கடுத்து ஒரு அணாவுக்கு அடுத்து 2 அணா, 1943 பிராஸு, 175 ரூபா. இதெல்லாம் இப்போ 250 ரூபா 300 ரூபாய்க்கு போயிடுச்சு. நாணயம் கிடைக்க மாட்டேங்குது. 250 ரூபா கொடுத்தாலும் நாணயம் கிடைக்க மாட்டேங்குது. நான் 170 ரூபான்னு கொடுக்கேன். ஒரு நண்பர் என்கிட்ட இதே நாணயத்தை 250 ரூபா போட்டு வாங்கிட்டு போனார். சரி, வாங்கிட்டு போனதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் அந்த நாணயத்தில் விட்ட காசை வேறு நாணயத்தில் நான் பிடிச்சி கொடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு இருக்குது. அதனால தான் அவர்கிட்ட அன்றைக்கி அதை வாங்கினேன். அதுபோக அன்றைக்கி வாங்க வந்த இடத்துலையே அவருக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் வர கொஞ்சம் காயின்
கீழே ஓட்டு போயிட்டார். நானும் அதை சரியாக கவனிக்காமல் அதை ஒரு கேர் பண்ணிக்காமல் நான் ஒரு பதட்டத்தில் அப்படி போயிட்டேன். அது சரி, எல்லாம் இறைவன் செயல். இது வந்து சார்ஜ் 6th கிங் எம்பரருடைய ஒரு 2 அணா நாணயம். அதுக்கடுத்து அரை அணா காமிச்சிட்டேன், காலணா காமிச்சிட்டேன், அரை அணா காமிச்சிட்டேன், ஒரு அணா காமிச்சிட்டேன், 2 அணா காமிச்சிட்டேன். இது 4 அணா. 4 அணானா 4 போட்ட அணா கிடையாது. இது வந்து 25 பைசா கார் ரூபா. 1947 உள்ளது, 75 ரூபா. இது வந்து ஒரு செட் காயின். இது ஒரு கார் ரூபாயா, இது ஒரு அரை ரூபாயா. 1947 மும்பை மின்ட்டு. ½ ரூபி. இது வந்து குவார்ட்டர் ரூபி. இந்த பக்கம் மன்னர் சார்ஜ் 6th கிங் எம்பரர். அதுக்கடுத்து 1 ரூபா, 150 ரூபா ஒரு நாணயம், நல்ல கண்டிஷனான நாணயம். இந்த பக்கமும் பார்த்துக்கோங்க, சார்ஜ் 6th கிங் எம்பரர். எந்த கிளீனுமே நான் பண்ணலை, நீங்களும் எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. இது ஒரு நண்பர் அக்கௌண்ட் எடுத்து அனுப்பிச்சி விட்றேன். 1லேருந்து 10 காயின் மொத்தம். வேறு 6ஆம் ஜார்ஜ் மன்னர் போட்ட நாணயம் வேறு கிடையாது. வேறு எதில் இருக்குது? சில்வர் நாணயங்களில் இருக்குது. சில்வர் நாணயத்திலும் 2 அணா கிடையாது. சில்வர் நாணயத்துலேயும் கார் ரூபி உண்டு. கார் ரூபா உண்டு சில்வர் நாணயத்தில். அதில் இந்த 6th சார்ஜ் 6th எம்பரர் இருக்கக்கூடிய கார் ரூபா ஒரு ½ வெள்ளி தான். அது கார் ரூபா, அரை ரூபா, 1 ரூபா எல்லாமே ½ வெள்ளி தான். அது என்கிட்ட ஒரு செட்டு இருக்குது. அது வேறு விலைகள், இந்த விலையில் கொடுக்க முடியாது. இது எல்லாமே 100 ரூபா, 75 ரூபா, 80 ரூபா, இந்த மாதிரி ஒரு 10 விதமான நாணயம் வச்சுருக்கேன். ஒரு செட் காயின். 6ஆம் ஜார்ஜ் மன்னர் நாணயம் ஒரு செட்டு, அதாவது ஆனா முதல் அக்கண்ணா வரைக்கும் ஒரு 10 நாணயம் வரிசைக்கு வச்சுருப்பேன். இதனோட டோட்டல் ரேட் வந்து 1050 ரூபா எல்லாம் சேர்ந்து. 2 அணா, 1 அணா, ஓட்டக்கால் அணா, 1/12 அணா, 1/2 பைசா, குவார்ட்டர் அணா, ½ அணா எல்லாமே. அது மாதிரி புலி காயின் ஒரு செட்டு. புலி காயினுமே மன்னர்கள் 3 புலி காயின், ஒரு செட் காயின். 3மே 1947. ஆனால் 3மே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3மே மன்னர் இருப்பார் எல்லாத்துலேயுமே. இது 6th சார்ஜ் மன்னருடைய ஒரு செட் காயின். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருமே ஒருவரோடு ஒருவராக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து, தமிழர்கள பிறந்தாலும் ஆங்கில புத்தாண்டு தான் சிறப்பாக கொண்டாடி கொள்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு அறிவுரைகள். புத்தாண்டு என்று சொல்லி புத்தாடை உடுத்துங்கள், வரவேற்கிறோம். புத்தாண்டு என்று சொல்லி மது அருந்தி ரோட்டில் திரிய வேண்டாம். 2 சக்கர வாகனங்களில் அதிவேகமாக செல்ல வேண்டாம். 2 சக்கர வாகனங்களில் 3 பேர் செல்ல வேண்டாம். தலைக்கவசம் அணியாமல் செல்ல வேண்டாம். அதனால் எச்சரிக்கையாக நண்பர்களோடு சேர்ந்து ஹாப்பி நியூ இயர் கொண்டாடினாலும் அதுலேயும் ஒரு நிதானத்தை கடைப்பிடிக்கும்படி அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் சொல்லுவாங்க, தானத்தில் சிறந்தது எது அப்படிம்பாங்க. அன்னதானம், கண் தானம், உடல் உறுப்புகள் தானம், இரத்த தானம், இப்படி வந்து நிறைய தானங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது வந்து நிதானம்தான். எல்லா தானத்தையோட சிறந்த தானம் நிதானம். நீ அன்னதானம் பண்ணினாலும் நிதானமாக பண்ணணும், இரத்த தானம் பண்ணாலும் நிதானமாக பண்ணுங்க, உடல் உறுப்புகள் தானம் பண்ணாலும் நிதானமாக பண்ணுங்க, கண் தானம் பண்ணாலும் நிதானமாக பண்ணுங்கள், என்ன தானம் பண்ணாலும் நிதானம் பண்ணுங்கள். அது மாதிரி நாளைக்கு வரக்கூடிய ஹாப்பி நியூ இயரை எல்லோரும் நிதானமாக கொண்டாடும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கும் எந்த விதமான சேதாரமும் ஏற்படாமல் உங்களுடைய சந்தோஷம் பிறருடைய சந்தோஷத்தை கெடுக்காத வகையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறோம், ஹாப்பி நியூ இயர் கொண்டாட போகிறோம்னு சொல்லி நைட்டு 12 மணிக்கு பஸ்ஸை மறித்து சன்னல் வழியாக உட்காந்துக்கிட்டவங்களை பூரா கையை வெளியே இழுத்து ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி ரொம்ப சேட்டை பண்ணாமல், போகிற வரவங்கள்ட்டெல்லாம் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி சேட்டை பண்ணாமல், தெரிந்த நண்பர்களுக்கும் ஆண் நண்பர்களுக்கும் பெண் நண்பர்களுக்கும் 12 மணிக்கு ஃபோனை போட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி பாடாப்படுத்தாமல் விடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்கள் சொல்லலாம். அந்த நாள் ஏற்றுக்கொள்ளும். 2024 முதல் நாள் நீங்கள் விடிந்ததுக்கு அப்புறம் புத்தாண்டு வாழ்த்து சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளும். அது ஏற்றுக்கொள்ளான்னு யாரும் நினச்சி நைட்டு ஃபுல்லாக விடிய பாடப்படுத்திருக்க வேண்டாம். ஹாப்பி நியூ இயர் கொண்டாட போகிறோம்னு சொல்லி யாரும் அளவுக்கு அதிகமாக மது அருந்த வேண்டாம். அதாவது மதுவே அருந்த வேண்டாம். அதான் என்னுடைய கொள்கை. அப்படி யாரும் நீங்கள் அப்படி அருந்தினீங்க, அப்படி ஒரு நாள் கொண்டாட போகிறோம்னு சொன்னீங்கன்னா
அளவோடு சாப்பிட்டுட்டு அளவோட வீட்டில் போய் நிம்மதியாக தூங்குங்க. ஏன்னா உங்கள் தாய் தந்தையர்கள் உங்களை தான் உலகமாக நினச்சி இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கனவை வந்து நீங்கள் என்ன சொல்ல வீணாக்கிறாமல் அவங்களோட கனவை நனவாக்கணும்னா ஹாப்பி நியூ இயரை வந்து நிதானமாக அமைதியாக எளிய முறையில், அதாவது இல்லாதவங்களுக்கு யாருக்காவது உதவி செய்யுங்க. புத்தாண்டை முன்னிட்டு ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் ஒரு வயசானவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. அநாதை இல்லங்களுக்கு போய் குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அரசாங்கத்தால் திறக்கப்பட்டு நடத்தி கொண்டிருக்கும் பள்ளி குழந்தைகளின் ஹாஸ்டலுக்கு போய் ஒரு நல்ல உணவை கொடுங்க. பள்ளி குழந்தைகளுக்கு பென்சிலு, பேனா, யூனிஃபார்மு, செருப்பு, பேக்கு, ஜாமெட்ரி பாக்ஸு என்னென்ன எடுத்து கொடுக்கணுமோ எடுத்து கொடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் நல்ல பேரும் புகழும் வாங்கணும்னா ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்குது. என்னுடைய அட்வைஸ் என்ன தெரியுமா? இது எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டாம்னு சொல்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டாம், முதியோர் இல்லத்துக்கு போய் உதவ வேண்டாம், ஏழை குழந்தைகளுக்கு வந்து பள்ளிக்கூடம் சம்பந்தமான எந்த பொருளையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், யாருக்கும் நீங்கள் அன்னதானம் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது, நீங்கள் யாருக்கும் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீ சும்மா செவனேன்னு இருந்தால் போதும். அதுவே இந்த உலகத்துக்கு நீ நல்லது செய்கிறதா அர்த்தம். புரிஞ்சுதா நண்பர்களே? நீ எதுவுமே செய்யாமல், யாருக்கும் எந்த உதவி செய்யாமல், நீ மனிதனாக இருந்தால் மட்டும் போதும். எளிய முறையில் புத்தாண்டை கொண்டாடினால் மட்டும் போதும். அதுவே நீ இந்த உலகத்தில் செய்கிற ஒரு மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய நற்செயல், மிகப்பெரிய நற்காரியம். வணக்கம். வாழ்த்துக்கள் இளைஞர்களே, வாழ்த்துக்கள் இளைஞிகளே, வாழ்த்துக்கள் சக மனிதர்களே, மானிடர்களே, மாந்தர்களே. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னுடைய எளிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். நன்றி.